Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து மை ஸ்டாண்டிங் டிராமால வந்து எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்தோம், பழைய ஜோ வந்து செத்து போறதா இந்த மிங்க் வந்து யாரோ கால் பண்ணி சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இந்த மிங்கோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் மார்ச்சரிக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே ஜோவோட டீம், அதான் இப்போ இருக்காங்க ஜோவோட டீம், சோலு பட்டு இவங்க எல்லாருமே மார்ச்சரிக்கு வந்துட்டாங்க. ஜோக்கு உள்ள போறதுக்குள்ளேயும் பதறிக்கிட்டே இருக்கு. டேய் எதுக்கடா பதற, உள்ள இருக்க செத்து போன ஜோக்கும் உனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லடா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் வந்து இப்ப இருக்க ஜோக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் உள்ள கூட்டு போறாங்க. சோல்லாம் ரொம்ப ஆறுதல் சொல்லி இருக்கான்ப்பா. இவங்க உள்ள போலான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் வந்து தடுத்து நிப்பாட்டுறான். நீ ஏன்டா தடுத்து நிப்பாட்டுற அடி இவங்க கேட்க, உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்மதம், நீங்க எதுக்கு உள்ள போறீங்க அடி அசிஸ்டன்ட் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்கிறான். உள்ள செத்து போய் கிடக்கிறது ஒரு ஸ்டன்ட் மேனு, அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்கு, உள்ள போலாம் அப்படின்னு மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க எதுவாக இருந்தாலும் சரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முடிவை சொல்ல முடியும், செத்து போனது உண்மையிலேயே அந்த ஜோவா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான். உள்ளக்கதான் இந்த மிங் பையன் வந்து ரொம்ப வருத்தமாவே இருக்கான். இவன் டக்குன்னு சாமியாருக்கெல்லாம் கால் பண்ணி என்ன சொன்னீங்க, இப்ப இருக்க புது ஜோ தான் பழைய ஜோன்னு ஏன் நம்ப வச்சு என்னென்னமோ பண்ண வச்சிங்க, ஆனா இப்போ வந்து ஜோ வந்து செத்து போய் கிடக்குறான், இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு இந்த மிங் வந்து அவர்கிட்ட கத்த, தம்பி நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நீ எதையுமே உன் கண்ணால பார்க்காதப்பா, கண்ணால பார்க்கறது எல்லாமே போய் எல்லாத்தையும் மனசால பாரு அப்படின்னு அவர் வந்து திருப்பி திருப்பி இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஜோ இப்ப இருக்க ஜோ இருக்காம்ல, அவன் எல்லாரும் கூட பேசியிருக்கான். சோல் தான் டென்ஷனா இருக்கான், அவன் யாரும் உள்ள போகக்கூடாது சொல்றது அப்படின்னு சோல் தான் ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஏன்டா நீ வேற டென்ஷனா இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா தரேன். ஆமா நான் செத்து போன பிறகு எதுக்காக என்னோட வீட்டை வந்து நீங்க மிங் கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னு வட்கிட்ட வந்து ஜோ கேட்க, எப்பா நீ செத்து போன பிறகு உன்னோட சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டேன், ஆனா யாருமே வரல, வந்தவங்களும் உன்னோட காரு உன்னோட வீடு இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்களே தவிர அந்த வீட்டை பராமரிக்கணும் யாருமே யோசிக்கவே இல்லை. மிங்கு தான் உன்னோட பொருள் எல்லாத்தையும் சேஃபா பாத்துக்கிறேன்னு சொன்னான். எனக்கு அந்த நேரத்தில் வந்து வேற வழி தெரியல, அதனாலதான் மிங்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிருப்பான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மட்டும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோல் என்ன பண்றான்னா இந்த ஜோ இருக்காமல, ஜோ வந்து டேய் நீ ரொம்ப டயர்டா இருப்ப, உள்ள போய் குளிக்க போ அப்படின்னு இந்த ஜோ வந்து உள்ள அனுப்பிட்டு, நீங்க எதுக்கு இப்ப மிங்க பத்தி இப்படி நல்ல விதமா பேசியிருக்கீங்க, அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான், அதனாலதான் அந்த வீட்டுல இருக்கான். மிங்க ஒண்ணு உண்மையாவே ஜோவை லவ் பண்ணல, இப்படிலாம் வந்து நல்ல விதமா ஜோ கிட்ட சொல்லி இருக்காதீங்க அப்படின்னு சோல் கத்திக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா கத்துற, உண்மையதானு சொல்லியிருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ கத்துற, நடக்கிறது நடந்தாகணும், நீ டென்ஷன் ஆகாம இரு அப்படின்னு மட்டும் வந்து சோல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜோக் வந்து சஸ்பென்ஸ் தாங்கல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, அந்த ரிசல்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இவன் ராத்திரியா மார்ஜரிக்கு வந்துட்டான். வந்தவனை வந்து இந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து உள்ள விட முடிக்கான். ஏன்டா உள்ள விட முடிக்க, ஏன் உள்ள விட முடிக்க, அம்மா டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களே அது எடுத்துட்டீங்களா அப்படின்னு ஜோ கேட்க, எடுத்தாச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அது ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு ஜோ கேட்க, பாருங்க இப்போ அந்த விஷயத்தை பத்தி என்னால சொல்ல முடியாது, இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு மிங் சொல்லியிருக்காங்க, என்னால வாயை கூட திறக்க முடியாது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, நீ யார வாயை திறக்குறது, நானே உள்ள போய் பாத்துக்கிறேன்னு ஜோ இருக்காம்ல, ஜோ உள்ள போய் பாக்குறான். அங்க இந்த மிங் பையன் வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான். என்னாச்சு ஏதாச்சுன்னு ரிசல்ட்டை பார்க்க பழைய ஜோ இருக்காம்ல, அது செத்து போனது உண்மையிலேயே பழைய ஜோ தான், அவன் செத்து போனதா டிஎன்ஏ ரிசல்ட்டே சொல்லுது. இதை பார்த்த ஜோக்கு எப்படி இருக்கும், அவன் செத்து போன உடம்பு வந்து அவனே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான், யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் ஜோ வந்து மற்ற எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கான். சே அப்ப இனிமே எல்லாமே அவ்வளவுதானே, நான் இந்த உடம்புல நிரந்தரமா வாழ வேண்டியதானே, இருக்கிற வாழ்க்கையை இப்படியே வந்து நான் வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஜோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கான். விடுப்பா உனக்கு சப்போர்ட்டிவா தான் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சோலு வட்டுன்னு சப்போர்ட்டிவா தான் பேசியிருக்காங்க. சரி என்னோட பொருள் எல்லாத்தையும் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஜோ கேட்க, எனக்கு தெரிஞ்சு அது வந்து மிங் கைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி உன்னோட ரிலேட்டிவ் இருக்காங்களே அவங்களதான் நம்ம வந்து கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் பேசி ஆகணும்ப்பா. இப்போதைக்கு உன்னோட ஃபியூனரல் வந்து பேங்காக்ல இல்ல எங்கேயோ தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்ல, அதுக்கு நானும் வரலாமா அப்படின்னு ஜோ கேட்குறான். இல்லப்பா அங்க வேற போவோம், மனசு கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. பரவாயில்ல நானும் வரேன்னு ஜோ இருக்காம்ல, ஜோவும் அந்த ஃபியூனரல்ல போய் கலந்துக்கிறான். மிங்குதான் இடிஞ்சு போயிருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஜோக்கெல்லாம் மனசே தாங்கல, அவன் தனியா வந்து உட்கார்ந்து இருக்கான்.
இது வரைக்கும் இவங்களுக்குள்ள வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம 2 ஹீரோஸும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுலயே ஜோ இருக்கான்ல, ஜோ வந்து அவன் செத்து போன உடம்பு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான்ப்பா. ஃபீல் பண்ணி முடிச்சுவேன். அடுத்து என்ன போறானா, மிங்கு சட்டையை பிடிச்சி எதுக்கிட்ட அழுகுற, எதுக்கு அழுகுற, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான், நடக்கிற எல்லாத்தையும் நடத்தி விட்டு இப்போ வந்து நல்ல மாதிரி அழுதுகிட்டா இருக்க அப்படின்னு ஜோ வந்து மிங்கு கூட சண்டை போட்டு இருக்கான். சண்டை போட்டோன்னு எப்படியே தடுத்து நிப்பாட்டி மட்டும் சோளம் ஜோவை தனியாக கூப்பிட்டுட்டாங்க. இவங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு ட்ரை பண்ணாலும் மிங்கு விட மாட்டிக்கான். வந்தவன் என்ன சொல்றானா, ஜோவோட எல்லா திங்ஸும் எனக்கு தான் வேணும், அப்புறம் அந்த சாம்பல் அதுவும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு மிங் சொல்ல, அதை வச்சு நீ என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஜோ கேட்குறான். கடல்ல வந்து கரைச்சி விடுவேன், அப்புறம் அவன் பொருள் எல்லாத்தையும் நான் எரிக்க போறேன் அப்படின்னு இவன் சொல்ல, எதுக்கு எல்லாத்தையும் எரிக்கிற, அவன் ஞாபகமா ஏதாச்சும் வேணும்ல நமக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அவன் ஞாபகமே இருக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் எல்லாத்தையும் எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேற என்ன இப்படி பேசிருக்கீங்க, அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த மிங் பை இப்படி பேச, இதை கேட்குற சோல் வந்து டென்ஷன் ஆகி சண்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிட்டான். உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிறதுக்கு அடி இப்போ உள்ள ஜோ கேட்க, இங்க பாரு அவன் எனக்கானவன், எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து இப்படி பேசி விட்டு அவனோட போயிருக்கான். அது எப்படி அவனால எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஜோ வந்து டென்ஷன் ஆகிறான். ஜோ டென்ஷன் ஆக கூட சோல் தான் டென்ஷன் ஆகிறான். விடுங்கடா, பேப்பர் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு வட்டுதான் இவங்க இடத்தையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. அது எப்படி அவ என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எரிக்கலாம், என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுப்பா அப்படின்னு இந்த ஜோப்பை என்ன பண்றானா, நைட்டோட நைட்டா வந்து அவன் வீட்டுக்கு போறான். அவன் வீட்டுக்கு வந்து இப்ப சோல் வந்திருக்கான். டே நீ எதுக்கு வந்த அப்படின்னு ஜோ கேட்க, நீ எதுக்கு வந்தியா, அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், உள்ள போ அப்படின்னு சோல் பையன் தான் ஜோ வந்து உள்ள அனுப்பிடுறான். உள்ள போனவே முக்கியமான விஷயத்த ஏதாவது தேட தான் வந்திருக்கான். அதுலேயே முக்கியமா அந்த கப்பு இருக்குல்ல, அந்த கப்பை தான் இவன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் இங்க இருக்கான்ல, அவன் உள்ளதான் இருந்திருக்கான் போல இருக்கு. கரெக்டா வந்துட்டான். வந்த வேணா தெரியும்டா, நீ தானே எனக்கு வந்து நல்லாவே தெரியும், நீ தானே ஜோ, அதுவும் பாரு உன்னோட உடம்பு பார்த்து நீயே ஃபீல் பண்ணியிருக்க, அதெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறியா என்ன, எல்லாத்தையும் பார்த்தேன்டா, உன்னோட பாடி மட்டும் தான் செத்து போயிருக்கேன், ஆனா நீ இன்னும் செத்து போல, அதை நீ தான் வந்திருக்கன்னு, ஏன்டா ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு இந்த மிங் வந்து ஏதோ ரொம்ப உருகி பேசியிருக்கான். இவன் என்னதான் உருகி பேசினாலும் ஜோ வந்து அவன் வழியில சிக்க மாட்டிக்கான். என்னோட பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமே நீதான்டா, நான் செத்து போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா, நீ என்னோட லவ் பண்ணல, தோங்க தான் லவ் பண்ற அப்படின்னு ஜோ வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கான். டே ப்ளீஸ்டா, நான் லவ் பண்றது ஒன்றை மட்டும் தான்டா, ஒன்றை மட்டும் தான் அப்படின்னு இந்த மிங் பை வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுற மாதிரி பேசி ஜோ பக்கத்துல நெருங்கலான்னு பாக்குறான். அதுக்குள்ளேயே வெளியே நின்னவள சோலு அவன் என்ன பண்றானா, மிங்க அடிச்சு போட்டு வேகமா ஜோவை எங்கேயாவது கூட்டு போயிட்டான். கூட்டு போன சோலுக்கு வந்து வெறி தாங்கல. இங்க பாருடா, அந்த மிங் வந்து உன்னை லவ் பண்ணல, உண்மையாவே லவ் பண்ணலடா, உன் கூட ஒட்டணும் திருப்பி ஏதோ பண்ணியிருக்கான், அவன் நம்பாத, அவன் கில்ட்டியா ஃபீல் பண்றான், அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், அவன் நம்பாதடா அப்படின்னு சோல் வந்து திருப்பி சொல்ல, புரியுது, நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா அந்த லவ் பண்ண எல்லா விஷயமும் என்னோட பழைய ஜோ இருக்காங்கள அவங்க கூட எல்லாம் அப்படியே செத்து போச்சுடா, நான் இப்போ வந்து புது ஜோவா இருக்கேன், நான் ஒன்றும் அவனை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஜோ சொல்ல, இதை கேட்குற சோலுக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இந்த சோல் பையன் வந்து ஜோ கூட வந்து சேர்றதுக்கு வந்து இப்படி பண்றானா என்னன்னு தெரியல, இல்லை ஆறுதல் சொல்றதுக்காக இப்படி பண்றானான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சோல் பையன் என்ன பண்றானா, ஜோ கூட வந்து கொஞ்சமா க்ளோஸா இருக்கான். பரவாயில்லடா, ஃபர்ஸ்ட் நீ தான் என்னை வந்து நல்லா பார்த்துக்குவ, இப்போ நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், இப்படியே இருந்துட்டு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இந்த சோல் பையன் வந்து ஜோ கூட வந்து சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரியே லைட்டாக பிட்ட போட்டு ட்ரை பண்ண தான் செய்கிறான். அதுக்கப்புறம் என்ன, இந்த சோல் வந்து ஏதோ மியூசிக் வீடியோலாம் ரெடி பண்ணாமல, அதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். கூடவே இந்த ஜோ இருக்காமல, ஜோவே கூட்டு போயிருக்கான். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு மிங்க இருக்காமல அவனும் வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே அவ்வளோதான், சோலுக்கு டென்ஷன் ஆகுது. இவனெல்லாம் யார் என்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கூப்பிட்டுது அப்படின்னு சோல் பை வந்து ஓவரா டென்ஷன் ஆகி குதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தான்ப்பா இவனை இன்வைட் பண்ணேன், கம்பெனியோட ஓனரே இவரா என்னன்னு தெரியல, அவர் வந்து சொல்றத பார்த்தோன்னே சோல் பையன் வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டான். எப்பா பெரிய ஆள்லாம் வந்துருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்னு மட்டும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டாங்க. இதுக்கு மேலே நாம இங்கே பேசிக்கிட்டுன்னு இந்த ஜோ போயிருக்கான்ல, அவன் தனியா உட்காந்து குடிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் இங்க வந்துட்டான். என்னடா இது, என்னை விட்டு விலகி போயிருக்க, இல்ல நீ என்னை விட்டு விலகியே போகக்கூடாது, இந்தா எனக்கு ஊத்தி கொடு அப்படின்னு இந்த மிங் பையன்னா ஜோ வந்து பக்கத்துலேயே உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு ஆயிடுச்சு சும்மா இல்லாம, அப்புறம்டா நீ எதுக்காக அந்த சோல் கூட வந்து பழகி இருக்க, ஃபேமஸ் ஆகணும் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் உனக்கு தாட் இருக்கா, தாட் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா,
அது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்டா, நீ ஏன் கூட மட்டும் இருந்தா போதும் அப்படி இந்த மிங் பையனா ஜோ மறுபடியும் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ இப்படிதான்டா எல்லாத்தையும் ஓவரா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஜோ வந்து மிங்க பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். மிங்க இருந்தாலும் கேட்காம ஜோவோட கையை பிடிக்க போக அதுக்குள்ளே சோல் வந்துட்டான். எவ்வளோதே இந்த கையை பிடிப்ப அப்படின்னு சோல் வந்து மிங் கூட வந்து சண்டை போட்டு இருக்கான். டேய் ப்ரெஸ்லாம் இருக்காங்கடா, அமைதியா இருக்குடா அப்படின்னு வட்டு அந்த ஓனரு அவங்க தான் வந்து காம் டவுன் பண்ணியிருக்காங்க. எப்படியோ அந்த ஓனர் இருக்கார்ல அவர் என்ன பண்றாருன்னா ஜோவை தனியாக கூட்டு போய், தம்பி இங்கே பாரு, இந்த இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட பேர் இருக்கலாம், ஆனால் வாய்ப்பு அப்படின்னு வந்து எல்லாருக்கும் கம்மியாக தான் கிடைக்குது. உனக்கு வாய்ப்பு கிடைக்க போகுதுப்பா, அதை யூஸ் பண்ணிக்கோ. வாய்ப்பு கிடைக்கணும்னா இப்போ நான் ஒரு வழியை காட்டுறேன், அந்த வழியில போனால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஓனர் என்ன பண்றாருன்னா கார் கதவை திறக்க அதுல மிங்க இருக்கான். மிங்க பார்த்தாலே ஜோ வந்து பெருசா எதுவும் கத்தல. இப்பயே உள்ளக்கு வந்து இவங்க வந்து கத்தி ப்ரெஸ்ஸை வந்து திருப்பி விட்டாங்க. இப்போ மறுபடியும் கத்துனா மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை. அதனால ஜோ வந்து பெருசா எதுவும் பேசாம அவன் கார்ல ஏறி போறான். இந்த மிங் பையன் வந்து நானே அவனை ட்ராப் பண்றேன்டா அப்படின்னு அவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியும், காரை நிப்பாட்டுங்கடா, காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ பையனா அப்படியே கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கான். டே ப்ளீஸ்டா நான் ஒன்று தானே லவ் பண்ணுறேன், ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மிங் சொல்ல, என்னது என்ன லவ் பண்ணுறியா? இல்லவே இல்லைடா, என்ன லவ் பண்ணுற, தோங்கு இருக்காம்ல, நீ தோங்கு தான் லவ் பண்ணுற அப்படின்னு ஜோ சொல்ல, டே ப்ளீஸ்டா நான் சொல்கிறது கேளுடா, அவனோட ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து பேக் போஸ்ட் காட்டி நின்னாம்ல, அதை பார்த்தாண்டா நான் அவனை லவ் பண்ணேன். ஆனால் அது பண்ணது அவனே கிடையாது, நீ தான் உண்மையிலே பண்ணது, நீ தான். நான் உண்மையாகவே லவ் பண்ணுறது ஒன்று தான்டா, ஒன்று தான், ப்ளீஸ்டா என்னை நம்புடா அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து என்னதான் சொன்னாலும், இங்கே பாருடா நான் உன்னை லவ் பண்ணேன் உண்மைதான், அது எல்லாமே அந்த பழைய ஜோ இருக்காம்ல அதோடய செத்து போயிடுச்சு, என்ன தயவு செய்து விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ இங்கேருந்து போகலான்னு பார்க்கான். இருந்தாலும் மிங் விடாம துரத்தி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு, அது எப்படி என்ன விட்டு நீ போக முடியும், இன்னும் கான்ட்ராக்ட் இருக்குடா, இன்னும் ஒரு 6 மாதம் கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த 6 மாதம் கான்ட்ராக்ட் வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருக்கணும், ப்ளீஸ்டா அப்படின்னு மிங் பையன்னா ஜோவை கட்டி பிடிச்சிட்டு எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணியிருக்கான்ப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.